நவக்கிரக நாயகர்களின் பெயரில் வரிசைப்படுத்தப்படும் நவத்திருப்பதிகளில் இரண்டாவதாக சந்திரனுக்குரிய தலமாக விளங்கும் கோவில் வரகுணமங்கை. தற்போது இந்த ஊர் நத்தம் என்றழைக்கப்படுகிறது. திராவிட பாணியில் கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட இந்த கோயில் விஜயாசன பெருமாள் என்றும் லக்ஷ்மி வரகுணவல்லி என்றும் வணங்கப்படும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்து மதத்தின் 18 புதிய நூல்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்தில் வேத வியாசர் எழுதிய நவத்திருப்பதி மகாத்மியம் என்ற அத்தியாயம் உள்ளது. வைகுண்ட மகாத்மியம் என்பது சமஸ்கிருதத்தில் உள்ள மற்றொரு படைப்பாகும். இது கோயிலை மகிமைப்படுத்துகிறது மற்றும் தாமிரபரணி ஸ்தல புராணத்தின் ஒரு பகுதியாகும். இது பனை கையெழுத்து பிரதிகளில் மட்டுமே கிடைக்கிறது. அடுத்ததாக இந்திரனின் சாபப்படி உலகில் இந்த திருவரகுணமங்கை பகுதியில் மனிதனாக பிறந்த அக்னி தேவன் இங்குள்ள பெருமாள் மீது அதிக பக்தி செலுத்துவது மட்டுமல்லாது வரகுணமங்கை தலத்தில் தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி அதில் நீராடி தினமும் பெருமாளை வணங்கி வந்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த பெருமாள் இந்திரனுக்கு காட்சியளித்து சாப நிவர்த்தியருளினார் என்பதும் வரலாறுகள். இங்குள்ள யோக நரசிம்மருக்கு பிரதோஷ வேளையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இவருக்கு செவ்வரளி மாலை சாத்தி நீராஞ்சனம் சமர்ப்பித்து வழிபடுவது இங்கு சிறப்பம்சமாகும். திருவிழாக்கள் இங்கு மாசி மாதம் கொடியேற்றமாகி 10 நாட்கள் பெருந்திருவிழா நடைபெறும். இத்திருவிழாவின் இறுதியாக இத்தல பெருமாள் ஸ்ரீ வைகுண்டம் தாமிரபரணிக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார். புரட்டாசி சனிக்கிழமைகள் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி நடைபெறும் முன்பத்து பின்பத்து திருவிழாக்கள் ஆகியவையும் இங்கு சிறப்பு பெற்றதாகும். மேலும் இக்கோயிலின் தீர்த்தங்கள் அகநாசி தீர்த்தம், அக்னி தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம். மேலும் இந்த கோயிலின் விமானம் விஜயகோடி விமானம் என்ற வகையை சேர்ந்தது. இந்த கோயில் வைணவ மரபின் தென்கலை பிரிவின் மரபுகளை பின்பற்றுகிறது மற்றும் பஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றுகிறது. கோயில் சடங்குகள் ஒரு நாளைக்கு 6 முறை செய்யப்படுகின்றன. கலசாந்தி, உச்சகாலம், சாயரக்ஷை, அர்த்தஜாமம். ஒவ்வொரு சடங்கிலும் 3 படிகள் உள்ளன. விஜயாசன பெருமாள் மற்றும் வரகுணவல்லி இருவருக்கும் அலங்காரங்கள், நெய்வேதனம் மற்றும் தீபாதரனை காட்டி வழிபடுவதோடு நாதஸ்வரம், தவில் இசைக்கப்படுகின்றன. வேத மந்திரங்கள் பூசாரிகள் ஓத வழிபடுபவர்கள் கோயில் கம்பத்தின் முன் சாஷ்டாங்கமாக வணங்குகிறார்கள்.